ஓம் சாந்தி. முரளி டேட் 30/12/2023 காலை முரளி பாப் தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளை, சுப காரியத்தில் தாமதம் செய்யக்கூடாது. தங்களின் சகோதர சகோதரிகளை அடி வாங்குவதிலிருந்து காப்பாற்ற வேண்டும். பூம் பூம் ஞானத்தின் பூம் பூம் செய்து தங்களுக்கு சமமாக ஆக்க வேண்டும். கேள்வி: எந்த விஷயத்தில் அனர்த்தமாவதால், அர்த்தம் மாறியதால் பாரதம் சோழி போல் ஆகிவிட்டது? பதில்: கீதையின் சுவாமியை மறந்து கீதை ஞானத்தால் ஜென்மம் எடுத்தவராகிய குழந்தையை சுவாமி என சொல்லிவிட்டனர். இந்த ஒரே பெயர் மாற்றத்தின் காரணத்தால் அனைவரும் தந்தையிடமிருந்து முகத்தை திருப்பிக் கொண்டவர்களாக ஆகியுள்ளனர். பாரதம் சோழி போல் ஆகியுள்ளது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையிடமிருந்து நேரடியாக உண்மையான கீதையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த கீதை ஞானத்தினால்தான் தேவி தேவதை தர்மம் ஸ்தாபனையாகின்றது. நீங்கள் கிருஷ்ணருக்கு சமமாக ஆகின்றீர்கள். பாடல்: யார் இந்த விளையாட்டை எல்லாம் உருவாக்கினார்? ஓம் சாந்தி. பிராமண குல பூஷணர்களாகிய குழந்தைகள் புரிந்து கொண்டனர். நிச்சயமாக நமக்கு சொர்க்கத்தில் அளவற்ற சுகம் இருந்தது. நாம் மிகவும் சுகமாக இருந்தோம். ஜீவாத்மாக்களாகிய நாம் சொர்க்கத்தில் மிகவும் மகிழ்ச்சியின் போதையில் இருந்தோம். பிறகு என்னவாயிற்று? பல வண்ண வடிவத்தில் மாயை வந்து வசப்படுத்திவிட்டது. விகாரங்களின் காரணத்தால் இது நரகம் எனப்படுகிறது. நரகமோ முழுவதும் தான். இப்போது குளவியின் உதாரணம் தருகின்றனர். குளவி, பிராமணி இருவரின் வேலையும் ஒன்றுதான். குளவியின் உதாரணம் உங்களை பற்றியது. குளவி புழுவை எடுத்து செல்கிறது, வீட்டை அமைத்து அதில் புழுவை இட்டு வைக்கிறது. இதுவும் உலகம், நரகம். அனைவரும் புழுக்கள். ஆனால் அனைத்து புழுக்களும் தேவி தேவதா தர்மத்தினர் கிடையாது. இருக்கிற எல்லா தர்மத்தினரும் நரகவாசி புழுக்கள். இப்போது தேவி தேவதை தர்மத்தின் புழுக்கள் யார்? இதை எப்படி தெரிந்து கொள்வது? இவர்கள் பிரம்மா வாய்வழி வம்சாவளி பிராமணர்கள், அமர்ந்து பூம்பும் செய்யக்கூடியவர்கள் என்று. யார் தேவதா தர்மத்தவர்களோ அவர்கள்தான் நிற்க முடியும். யார் அப்படி இல்லையோ அவர்கள் நிலைத்து நிற்க முடியாது. நரகவாசி புழுக்கள் அனைவருமே தான். சந்நியாசிகளும் இதையும் சொல்கின்றனர். நரகத்தின் இந்த சுகம் காக்கையின் எச்சத்துக்கு சமமானது. சொர்க்கத்தில் அளவற்ற சுகம் இருக்கும் என்பது அவர்களுக்கு தெரியாது. இங்கே 5% சுகம், 95% துக்கம். ஆகவே இது ஒன்றும் சொர்க்கம் என சொல்லப்பட மாட்டாது. சொர்க்கத்திலோ துக்கத்தின் விஷயமே இருக்காது. இங்கே அநேக சாஸ்திரங்கள், அநேக தர்மங்கள் மற்றும் அநேக வழிமுறைகள் ஆகிவிட்டன. சொர்க்கத்திலோ ஒரே ஒரு அத்வைத் தேவதா தர்மம். ஆக நீங்கள் பிராமணிகள், நீங்கள் பூம் பூம் செய்கிறீர்கள். பிறகு யார் இந்த தர்மத்தை சேர்ந்தவர்களோ அவர்கள் நின்று நிலைப்பார்கள். அநேக விதமாக உள்ளனர். சிலர் இயற்கையை ஏற்கின்றனர், சிலர் விஞ்ஞானத்தை ஏற்கின்றனர். சிலர் சொல்கின்றனர் இந்த சிருஷ்டி கற்பனை மட்டுமே என்பதாக. இது போன்ற வாதம் இங்கேதான் நடைபெறுகின்றது. சத்யுகத்தில் நடைபெறுவதில்லை. இந்த எல்லையற்ற தந்தை பிரஜாபிதா பிரம்மாவின் கமல வாய் மூலம் தம்முடைய குழந்தைகளுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கிறார். நீங்கள் என்னோடு இருந்தீர்கள், இப்போது மீண்டும் என்னிடம் வர வேண்டும். இதில் சாஸ்திரங்களின் விஷயமோ எழுவதில்லை. கிறிஸ்து மற்றும் புத்தர் வருகின்றனர். அவர்களும் வந்து சொல்கின்றனர். அச்சமயத்திலோ சாஸ்திரங்கள் பற்றிய கேள்வி எழ முடியாது. கிறிஸ்து பைபிள் படித்தாரா என்ன? பைபிள் பற்றிய கேள்வியே எழுவதில்லை. பாபா சொல்கின்றார், குழந்தைகளே, நீங்கள் உங்கள் நிலையை பாருங்கள். மாயா ராவணன் உங்கள் நிலையை என்னவாக ஆக்கிவிட்டான்? புரிந்திருக்கவும் செய்கிறார்கள். நாம் அசுர ராவண சம்பிரதாயத்தினர் என்று. ராவணனை எரிக்கின்றனர். ஆனால் அவன் எரிவதில்லை. ராவணனை எரிப்பது எப்போது நிற்கும்? இது மனிதர்களுக்கு தெரியாது. நீங்கள் ஈஸ்வரிய தெய்வீக சம்பிரதாயத்தினர். நீங்கள் என்னுடைய குழந்தைகள். இப்போது நான் மீண்டும் வந்துள்ளேன். குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜயோகம் கற்பிப்பதற்காக. அநேக தர்மங்கள் உள்ளன.
அவற்றிலிருந்து வெளிவருவதற்கு எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. கீதையும் கூட எங்கிருந்து வந்தது? ஆதி சனாதன தர்மத்தின் அடையாளம் எங்கிருந்து வெளிப்பட்டது? பிறகு ரிஷி முனி முதலானோர் அமர்ந்து அவற்றை உருவாக்கி இன்று வரையிலும் கேட்டு வந்துள்ளனர். வேதத்தை யார் பாடினார்? வேதங்களின் தந்தை யார்? பாபா சொல்கின்றார், கீதையின் பகவான் நான் தான். கீதையாகிய தாயை படைத்தவர் சிவபாபா. அதனிடமிருந்து பிறவி எடுத்தார் கிருஷ்ணர். அவரோடு கூடவே ராதை முதலான அனைவரும் வந்து விடுகின்றனர். முதலில் இருப்பவர்கள் பிராமணர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு நிச்சயம் உள்ளது, அவர் நம்முடைய மிக மிக அன்பான தந்தை. அவரைதான் அனைவரும் அழைக்கின்றனர், ஓ காட் ஃபாதர், இரக்கம் காட்டுங்கள் என்று. பக்தர்கள் அழைக்கின்றனர், எப்படி துக்கத்திலிருந்து விடுபடுவது என்று. பகவான் சர்வ வியாபி என்றால் பிறகு அழைப்பதற்கான விஷயமே இல்லை. முக்கியமானது கீதையின் விஷயம். எத்தனை யஜ்யம் முதலானவற்றை படைக்கின்றனர். இப்போது நீங்கள் அப்படிப்பட்ட துண்டு அறிக்கைகளை அச்சிடுங்கள். இப்போது எவ்வளவு அர்த்தமற்றதாக ஆகிவிட்டது. எங்கெங்கே பார்த்தாலும் கீதையை எழுதி வைத்துக் கொண்டே இருக்கின்றனர். கீதையை யார் படைத்தார், யார் பாடினார், எப்போது பாடினார், யார் உருவாக்கினார், எதுவும் தெரியாது. ஸ்ரீ கிருஷ்ணர் பற்றியும் சரியான அறிமுகம் கிடையாது. அவ்வளவுதான் சொல்லிவிடுகின்றனர். எங்கே பார்த்தாலும் சர்வ வியாபி கிருஷ்ணரே கிருஷ்ணர் என்பதாக. ராதையின் பக்தர்கள் ராதை பற்றி சொல்வார்கள், சர்வ வியாபி ராதையே ராதை என்று. ஒரு நிராகார் பகவான் பற்றி மட்டுமே சொன்னால் கூட பரவாயில்லை. அனைவரையும் ஏன் சர்வ வியாபி என்கிறார்கள்? கணேஷ் பற்றியும் சர்வ வியாபி என சொல்வார்கள். ஒரே மதுரா நகரத்தில் உள்ள சிலர் சொல்வார்கள், ஸ்ரீ கிருஷ்ணர் சர்வ வியாபி என்று. சிலர் சொல்வார்கள், ராதை சர்வ வியாபி என்று. எவ்வளவு குழம்பி போயுள்ளனர். ஒருவரின் வழிமுறை மற்றவருடையது போல் இல்லை. ஒரே வீட்டில் தந்தையின் குரு வேறு என்றால் குழந்தைகளின் குரு வேறொருவராக இருக்கிறார். உண்மையில் வானப்பிரஸ்த நிலையில்தான் குருவை மேற்கொள்ளப்படுகிறார். பாபா சொல்கின்றார், நானும் இவருடைய வானப்பிரஸ்த நிலையில் வந்துள்ளேன். உலகத்திலோ ஒரு குரு எவ்வளவு பெரிய குருவாக உள்ளாரோ அவ்வளவு போதை அவருக்கு உள்ளது. ஆதி தேவருக்கு மகாவீரர் என்றும் பெயர் வைத்துள்ளனர். ஹனுமானையும் கூட மகாவீரர் என்கிறார்கள். சக்திகளாகிய நீங்கள்தான் மகாவீரர். தில்வாடா கோவிலில் சக்திகளை சிங்கத்தின் மீதும் பாண்டவர்களை யானை மீதும் சவாரி செய்வதாக காட்டுகின்றனர். அந்த கோவில் மிகவும் யுக்தியுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. அது அப்படியே உங்களுடைய நினைவு சின்னமாக உள்ளது. நீங்களோ அந்த சமயத்தில் இல்லை, உங்களுடைய சித்திரங்களை கொடுப்பதற்கு. கோவிலோ துவாபர யுகத்தில் உருவாக்கப்பட்டது எனும் போது உங்களுடைய சித்திரங்கள் எங்கிருந்து வரும்? சேவையை நீங்கள் இப்போது செய்து கொண்டிருக்கிறீர்கள். விஷயங்கள் அனைத்தும் இப்போதைய சமயத்தினுடையவை. அவர்கள் பின்னால் சாஸ்திரங்களை உருவாக்கியுள்ளனர். நாம் கீதையின் பெயரை எடுக்கவில்லை என்றால் மனிதர்கள் நினைப்பார்கள், இது என்ன புதுவித தர்மம் என்று தெரியவில்லையே, எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியுள்ளது நாம். அவர்கள் இந்த உலகத்தில் தர்ம ஸ்தாபனை மட்டும் செய்கின்றனர். உங்களை புது உலகத்திற்காக பாபா தயார் செய்கின்றார். பாபா சொல்கின்றார், நான் செய்யும் காரியம் போல் வேறு யாரும் செய்ய முடியாது. பத்தீத்தர்கள் அனைவரையும் பாவனமாக்க வேண்டியுள்ளது. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு எச்சரிக்கை தர வேண்டியுள்ளது. பாரதத்தில் எவ்வளவு அனர்த்தம் மாற்றமாகிவிட்டது. அதன் காரணத்தால் தான் பாரதம் சோழி போல் ஆகிவிட்டது. பாபா கீதை என்ற மாதா மூலம் கிருஷ்ணருக்கு ஜென்மம் கொடுத்தார். அவர்கள் பிறகு கிருஷ்ணரை கீதையின் சுவாமி ஆக்கிவிட்டனர். கீதையின் சுவாமியோ சிவன் ஆவார். அவர் கீதை மூலம் கிருஷ்ணருக்கு பிறவி கொடுத்தார். நீங்கள் அனைவரும் சஞ்சய், சொல்பவர் ஒரே ஒரு சிவபாபா. புராதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபித்தவர் யார்? இவை அனைத்தையும் எழுதுவதற்கு புத்தி வேண்டும்.
கீதை மூலம் நாம் பிறவி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். மம்மா ராதையாகவும் இவர் பிறகு கிருஷ்ணராகவும் ஆவார். இவை மறைமுகமான விஷயங்கள் அல்லவா? பிராமணர்களின் பிறவி பற்றி யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. விஷயமே கிருஷ்ணர் மற்றும் பரமாத்மா பற்றியது. பிரம்மா, கிருஷ்ணர், சிவபாபா, இந்த அனைத்து விஷயங்களும் மறைமுகமானவை அல்லவா? இவ்விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய பெரிய புத்திவான் வேண்டும். யாருக்கு யோகம் முழுமையடையுமோ அவர்களின் புத்தி தங்கமாக ஆகிக் கொண்டே செல்லும். அலைகின்றவர்களின் புத்தியில் இது நிற்காது. பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு உயர்ந்த ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். மாணவர்கள் தங்களின் புத்தியையும் பயன்படுத்துகின்றனர் அல்லவா? ஆக இப்போது அமர்ந்து எழுதுங்கள். சுப காரியத்தில் தாமதம் கூடாது. நாம் கடலின் குழந்தைகள். நம்முடைய சகோதரன் சகோதரிகளை காப்பாற்ற வேண்டும். அவர்கள் பாவம் ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றனர். சொல்வார்கள், பிகேக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு சேவை செய்கின்றனர் என்றால் அதில் ஏதோ இருக்கத்தான் செய்யும். லட்சம் துண்டறிக்கைகள் அச்சடித்து கீதா பாடசாலைகள் முதலானவற்றில் கொடுங்கள். பாரதம் அழிவற்ற கண்டம், மேலும் சர்வ உத்தம தீர்த்த ஸ்தலம். எந்த தந்தை அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறாரோ அவருடைய தீர்த்த ஸ்தலத்தை மறைத்து விட்டனர் என்றால் பிறகு அவரது பெயரை வெளிப்படுத்த வேண்டும். பூக்களால் அர்ச்சிக்கப்படத்தக்கவர் ஒரே ஒரு சிவபாபா மட்டுமே. மற்ற அனைத்துமே வீணானவை. கீதா பாடசாலைகள் அநேகம் உள்ளன. நீங்கள் வேஷத்தை மாற்றிக்கொண்டு அங்கே செல்லுங்கள். பிறகு அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் இவர்கள் பிகேவாக இருப்பார்கள் என்று. அதுபோல் கேள்விகளை யாரும் கேட்க முடியாது. நல்லது, நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். சிவபாபா பிரம்மா உடல் மூலம் வந்து இந்த விஷயங்களை புரிய வைக்கிறார். சொர்க்கத்தின் மாலிக் ஆக்குபவரான பாபா இப்போது வந்துள்ளார். எதுவரை பிராமணன் ஆகவில்லையோ அதுவரை தேவதை ஆக முடியாது. பிராமண குலம் தேவதைகளை விட உயர்ந்தது. அனைவருக்கும் ஆத்மா பாவனமாகிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் பிறகு புது உலகத்தில் புனர்ஜென்மம் எடுப்பீர்கள். இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். இரவு வகுப்பு 12/1/1969. குழந்தைகள், நீங்கள் தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள். ஒருவரின் நினைவில் அமருவதுதான் அவிபச்சாரி நினைவு என சொல்லப்படுகிறது. இங்கே அமர்ந்திருந்த போதும் வேறு யாருடைய நினைவாவது வருமானால் அதை கலப்பட நினைவு என சொல்வார்கள். உண்பது, அருந்துவது, இருப்பது ஒரு வீட்டில், ஆனால் வேறொருவரை நினைவு செய்வதென்பது ஏமாற்றுவதாகும். பக்தியும் எதுவரை ஒரு சிவபாபாவிற்கு செய்கிறார்களோ அதுவரை கலப்படமற்ற பக்தி ஆகின்றது. பிறகு மற்றவர்களை நினைவு செய்வது என்பது விபச்சார பக்தி ஆகிவிடுகின்றது. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் கிடைத்துள்ளது. ஒரு தந்தை எவ்வளவு அற்புதங்கள் செய்கிறார். நம்மை உலகத்தின் எஜமானன் ஆக்குகின்றார். ஆக அந்த ஒருவரையே நினைவு செய்ய வேண்டும். எனக்கோ ஒருவர்தான். ஆனால் குழந்தைகள் சொல்கின்றனர், சிவபாபாவின் நினைவு மறந்து போகிறது. ஆகா, பக்தி மார்க்கத்திலோ நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், நாங்கள் ஒருவருக்கு மட்டுமே பக்தி செய்வோம். அவர்தான் பதீத்த பாவனர். வேறு யாரையுமோ பதீத்த பாவனன் என சொல்வதில்லை. ஒருவர்தான் சொல்லப்படுகின்றார். அவர்தாம் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். இப்போதோ பக்தியின் விஷயமே கிடையாது. குழந்தைகளுக்கு ஞானம் உள்ளது. ஞான கடலை நினைவு செய்ய வேண்டும். பக்தி மார்க்கத்தில் சொல்கின்றனர், நீங்கள் வருவீர்கள் என்றால் நாங்கள் உங்களை மட்டுமே நினைவு செய்வோம். ஆக இவ்விஷயங்களை நினைவு செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னைத்தான் கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்கிறோமா அல்லது அநேக உற்றார் உறவினர் முதலானவர்களை நினைவு செய்கிறோமா? ஒரு பாபாவிடம் மட்டுமே மனதை ஈடுபடுத்த வேண்டும்.
மனம் வேறெங்கேயாவது சென்றால் நினைவு கலப்படமானதாக ஆகிவிடுகின்றது. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள். பிறகு அங்கே உங்களுக்கு தெய்வீக உறவினர்கள் கிடைப்பார்கள். புது உலகத்தில் அனைத்தும் புதியதாக கிடைக்கும். ஆக தன்னை சோதிக்க வேண்டும். நாம் யாரை நினைவு செய்கிறோம்? பாபா சொல்கிறார், நீங்கள் பரலோகீக தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். நானே பதீத்த பாவனன். முயற்சி செய்து மற்ற பக்கங்களில் இருந்து புத்தி யோகத்தை விலக்கி பாபாவை நினைவு செய்ய வேண்டும். எவ்வளவு நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவுதான் பாவங்கள் நீங்கும். நாம் எவ்வளவு நினைவு செய்கிறோமோ அதே அளவு பாபாவும் நினைவு செய்வார் என்பதில்லை. பாபாவிற்கு பாவங்கள் எதுவும் நீங்க வேண்டியதில்லை. இப்போது நீங்கள் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள் பாவனம் ஆவதற்காக. ஷிவ் பாபாவும் இங்கே இருக்கிறார். அவருக்கென்று ஷரீரம் கிடையாது, கடனாக பெறப்பட்டுள்ளது. பாபாவிடம் நீங்கள் உறுதிமொழி கொடுத்துள்ளீர்கள், பாபா, நீங்கள் வருவீர்களானால் நாங்கள் உங்களுடையவர்கள் ஆகி புது உலகின் எஜமானன் ஆவோம். உங்கள் மனதை கேட்டுக்கொண்டே இருங்கள். இதையோ நீங்கள் அறிவீர்கள். புத்தியோகத்தின் நினைப்பு அடிக்கடி பாபாவிடமிருந்து விடுபட்டு போகிறது. பிறகு நினைவு செய்வார்கள். பிறகு மீண்டும் விடுபட்டு போகும். குழந்தைகள் வரிசைப்படி முயற்சி செய்யத்தான் செய்கிறார்கள். நல்லபடியாக நினைவு செய்வீர்கள் என்றால் இந்த ராஜ்யத்தில் வந்து விடுவீர்கள். தன்னை சோதித்துக் கொண்டே இருங்கள். நாட்குறிப்பு வையுங்கள். முழு நாளிலும் நமது புத்தி யோகம் எங்கெங்கே சென்றது. ஆக பிறகு பாபா புரிய வைப்பார். ஆத்மாவில் உள்ள மனம் புத்தி ஓடுகின்றது. பாபா சொல்கிறார், ஓடுவதால் நஷ்டம் ஏற்பட்டுவிடும். என்னை நினைவு செய்வதால் மிகுந்த நன்மை உள்ளது. மற்றபடி எல்லாமே நஷ்டத்தின் மேல் நஷ்டம்தான். முக்கியமான ஒருவரையே நினைவு செய்ய வேண்டும். தன்மேல் கவனம் வைக்க வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் நன்மை, ஒவ்வொரு அடியிலும் நஷ்டம். 84 பிறவிகளாக தேகதாரிகளையே நினைவு செய்து நஷ்டத்தையே அடைந்தீர்கள். ஒவ்வொரு நாளாக முடிந்து போய் 5000 ஆண்டுகளும் கடந்துவிட்டன. நஷ்டமே ஏற்பட்டது. இப்போது பாபாவின் நினைவில் இருந்து நன்மை பெற வேண்டும். அப்படி விசார் சாகர் மந்தனம், மன சிந்தனை செய்து ஞான ரத்தினங்களை வெளிப்படுத்த வேண்டும். பாபாவின் நினைவில் ஒருமுகப்பட்டு ஈடுபட வேண்டும். அநேக குழந்தைகளுக்கு தோழிகளை சேமிப்பதில் கவலை உள்ளது. மாயா தொழில் முதலியவற்றின் சிந்தனையை கொண்டு வருகின்றது. பணக்காரர்களுக்கோ அதிக சிந்தனை வருகின்றது. பாபா என்ன செய்வார்? பாபாவிற்கு எவ்வளவு நல்ல தொழில் இருந்தது. அடி வாங்க வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. யாரேனும் வியாபாரி வந்தார் என்றால் நான் கேட்பேன், முதலில் இதை சொல்லுங்கள், நீங்கள் வியாபாரியா அல்லது ஏஜென்டா? நீங்கள் தொழில் முதலியவற்றை செய்து கொண்டே புத்தி யோகத்தை பாபாவிடம் வைக்க வேண்டும். இப்போது கலியுகம் முடிவடைந்து சத்யுகம் வருகிறது. பதீத்த மாணவர்களோ சத்யுகத்திற்கு போகவே மாட்டார்கள். எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அவ்வளவு பவித்திரமாவீர்கள். தூய்மையினால் தாரணை நன்றாக இருக்கும். பதீத்த மாணவர்களோ நினைவு செய்ய முடியாது, தாரணையும் ஆகாது. சிலருக்கு அதிர்ஷ்டத்தின் அனுசாரம் சமயம் கிடைக்கின்றது, புருஷார்த்தம் செய்கின்றனர். சிலருக்கு சமயமே கிடைக்காது, நினைவே செய்வதில்லை. யார் கல்பத்திற்கு முன் என்ன முயற்சி செய்துள்ளனரோ அவ்வளவே செய்வார்கள். ஒவ்வொருவரும் தானாக முயற்சி செய்ய வேண்டும். வருமானத்தில் நஷ்டம் ஏற்பட்டதென்றாலோ முன்பு சொல்லி வந்தனர், இது ஈஸ்வரனின் விருப்பம் என்பதாக. இப்போது டிராமா என சொல்கிறீர்கள். எது கல்பத்திற்கு முன் நடந்ததோ அதுதான் மீண்டும் நடக்கும். இப்போது 4 மணி நேரம் நினைவு செய்கிறீர்கள் என்றால் அடுத்த கல்பத்தில் அதிகமாக முயற்சி செய்வார்கள் என்பதெல்லாம் கிடையாது. அறிவுரை தரப்படுகிறது. இப்போது முயற்சி செய்வீர்கள் என்றால் கல்பம் கல்பமாக நல்ல முயற்சி நடக்கும். ஆக சோதித்து பாருங்கள், புத்தி எங்கெங்கெல்லாம் செல்கிறது. மல் யுத்தத்தில் மிகவும் எச்சரிக்கை வைக்கின்றனர். நல்லது. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் இரவு வணக்கம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது,
புத்திவான் ஆவதற்கு நினைவின் மூலம் தனது புத்தியை தங்கமாக ஆக்க வேண்டும். புத்தியை இங்கே அங்கே அலையவிடக் கூடாது. பாபா என்ன சொல்கிறாரோ அதை பற்றிதான் சிந்தனை செய்ய வேண்டும். இரண்டாவது, குளவியாகி பூம்பும் செய்து நரகவாசியாகிவிட்ட புழுக்களை தேவி தேவதை ஆக்குகிற சேவை செய்ய வேண்டும். சுப காரியம் செய்வதற்கு தாமதிக்க கூடாது. தனது சகோதரன் சகோதரிகளை காப்பாற்ற வேண்டும். வரதானம்: சமமான பாவனை கொண்டிருக்கும் போதும் ஒவ்வொரு அடியிலும் விசேஷ தன்மையின் அனுபவத்தை சேவிக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுங்கள். விளக்கம்: ஒவ்வொரு குழந்தையிடமும் தனித்தனியான விசேஷ தன்மைகள் உள்ளன. விசேஷ ஆத்மாக்களின் கர்மம் சாதாரண ஆத்மாக்களிடம் இருந்து வேறுபட்டதாக இருக்கும். ஒவ்வொருவர் மீதும் சமமான பாவனை வைக்க வேண்டும். ஆனால் இவர்கள் விசேஷ ஆத்மா என்ற பார்வையில் பார்க்க வேண்டும். விசேஷ ஆத்மாக்கள் என்றால் விசேஷமானதை செய்பவர்கள், சொல்பவர்கள் என்பது மட்டும் கிடையாது. இவர்கள் அன்பின் களஞ்சியம் ஆவார்கள் என்ற உணர்வு அவர்களிடமிருந்து அனைவருக்கும் ஏற்படும். ஒவ்வொரு அடியில், ஒவ்வொரு பார்வையில் அன்பு அனுபவம் ஆக வேண்டும். இதுவே விசேஷ தன்மை ஆகும். ஸ்லோகன்: சிருஷ்டியினுடைய பேரழிவிற்கு முன்னதாகவே தன்னுடைய குறைகள் மற்றும் பலவீனங்களை அழித்து விடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.